ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. நீங்க 2 நாளைக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க பாமக நிறுவனர் ராமதாஸ் வந்து சற்று இறங்கி வந்துட்டாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா அவர் இறங்கி வந்த மாதிரி தெரியல. அன்புமணி ராமதாஸ் அங்க வந்திருக்காரு. அவருடைய நிலைப்பாட்டுல இருந்து என்ன முன்னேற்றம் தெரியுது? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? முன்னேற்றத்தினுடைய அறிகுறியா தான் இருவரும் சந்தித்து பேசியாச்சு. முன்னேற்றம் இல்லாமல் சந்திக்க முடியுமா? ஒரு தீர்வை நோக்கி இல்லாமல் சந்திக்க முடியாது. அப்போ பேசியாச்சு. ஒரு பெரிய மாநாடு, வெற்றிகரமான மாநாடு. அந்த மாநாட்டில் ஐயா, சென்னை அன்புமணி எல்லாம் பேசினாங்க. கூட்டம் மிகப்பெரிய கூட்டம். அதுக்கு பிறகு ஒரு நெருக்கடியான சூழல் உருவாயிடுச்சு. அதுக்கு பிறகு நேற்று சந்திச்சாங்கன்னா அது நல்ல அறிகுறி தானே. நேரில் சந்தித்து பேசுறது நல்ல அறிகுறி தான். அந்த அறிகுறி மனசில் இல்லாமல் பேச முடியாது. அதனால் பேசுனது எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி. உங்களுக்கு மகிழ்ச்சி, எங்களுக்கு எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி. அதனால் நல்ல முன்னேற்றம் இருக்குது. இப்போ கூட ஐயாட்ட பேசிட்டு தான் வர்றோம். முன்னேற்றத்தினுடைய தெம்பாக தான் இருக்கிறார் ஐயா. அதனால் நல்ல செய்தியை உங்களுக்கு ஐயாவே சொல்லுவாங்க. சென்னை அன்புமணியும் சொல்லுவாங்க. அன்புமணி ராமதாஸ் வந்து நேற்று காலையில் இங்கே வந்தார். முதல் நாள் நைட்டு வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தைலாபுரத்துல இருந்து ஒரு சில இரண்டு பேர் இருக்காங்க துரோகிகள், என்னை வந்து கேளுங்க. இதை பற்றிலாம் சொல்லி 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 செய்தி பெருசாக இருக்கு. இது கட்சியில் நடக்கிற கேளுங்க. அதாவது உட்கட்சி பிரச்சனையை முதல்ல நான் வெளியில் பேசுகிறதே தவறு, பேசக்கூடாது. இது கட்சிக்குள்ளே இருக்கிறது. கட்சிங்கிறது ஒரு குடும்பம் மாதிரி. குடும்பத்தை போய் பெருசாக பேசக்கூடாது. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடக்கமாக அமைதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். வெளியில் எதுவுமே சொல்லக்கூடாது. அதனால் நான் எதிர்பார்க்குறது எல்லாரும் எதிர்பார்க்க, நீங்களும் ஒரு நல்ல முன்னேற்றம், ஒற்றுமையாக வேகமான வளர்ச்சின்னு தான் இருக்கணும்னு எதிர்பார்த்தோட மற்றதெல்லாம் எதையுமே நினைக்கல, அதை சிந்திக்கலை. அதனால் அதுக்குண்டான அதை நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சந்தித்தது மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. அடுத்த கட்டமாக வேகமாக நல்ல செய்தி உங்களுக்கு வரும்னு நாங்களும் நம்புறோம், நீங்களும் நம்பிக்கையோட இருக்கோம். சரியான முறையில் வந்து பேசிக்கல அப்படின்றதும் அதெல்லாம் தவறா. அதாவது அவர் டாக்டர் ஐயாவை அன்புமணி ராமதாஸ் சந்திக்கிறதுக்கு மறுத்துட்டார மாதிரி சொல்றாங்க சார். அதாவது இல்லையாம ஒரு நிமிஷம், 2 பேரும் 3/4 மணி நேரம், இரு தலைவர்களும் 3/4 மணி நேரம் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. வெளியில் இப்படி செய்தி பரப்பி விட்டா எப்படி? அதெல்லாம் யாராவது திட்டமிட்டு வேணும்னு இன்னும் இதை பெருசுபடுத்துறதுக்காக சொல்ற செய்தியை தவிர எப்படி பேசாமல் இருக்க முடியும்? பேசுகிற மனசு இல்லாமல் அவர் வருவாரா? பேசுகிற மனசு இல்லாமல் அவர் சந்தித்து பேசுவாரா? இது வதந்திகள். இந்த வதந்தியெல்லாம் நம்பாதீங்க. நல்ல முன்னேற்றம் இருக்குது, அறிகுறி இருக்குது, நல்ல செய்தியாக 2 பேருமே உங்ககிட்ட சொல்லுவாங்க. அதுதான் சொன்னார், மரியாதை நிமித்தம் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. எல்லா தலைவர்களும் சந்திக்கிறாங்க தானே, பேசுகிறாங்க. நீங்கள் எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க வந்து பார்க்குறாங்க, கட்சிக்கு அப்பாற்பட்ட சில பேரும் வந்து பார்க்குறாங்க. மருத்துவ ஐயாகிட்ட கட்சி அல்லாத ஓய்வு பெற்ற IAS IPS அதிகாரிகள் மாதிரி இருக்கிறவங்க அல்லது பொதுநல அமைப்பில் இருக்கிறவங்க, ஐயா மேலே விசுவாசமாக இருக்கிறவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க, தொலைபேசியில் பேசுகிறாங்க. சீக்கிரம் ஒரு நல்ல முடிவாக பண்ணுங்கள், உங்கள் கட்சி பலமான கட்சி, இந்த கட்சி இன்னும் மேலும் பலப்படுத்தணும், தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு தேவைன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த நோக்கத்தில் அவர் வந்து பேசியிருக்காரு. நான் அது கூட என்ன பேசுகிறாரு கேட்டால், ஒன்றும் இல்லை மணி, மரியாதை நிமித்தம் வந்து பார்க்குறேன், பேசுகிறேன், நீ ஒரு மூத்த தலைவர், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாருன்னு சொன்னார். மத்திய உள்துறை அமைச்சர் இப்போ யாருடன் சொல்ல முடியாது, அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். இப்போ அதை பற்றி பேசலை, மரியாதை நிமித்தம் வந்து பார்த்து பேசிட்டு போனாங்க. அவரு 40 நிமிஷம் பேசினாரு, ஆனால் அவர் இறுதி முகத்தோடு தான் வெளில போனார். அது எப்படி? நீங்கள் எப்பவுமே ஒரு செய்தியாளர் சந்திப்பு இருக்கும், அவர் வந்து இங்கே சந்திச்சாரு, 2 செய்தியாளர் சந்திப்பாரு. ஆனால் ஒரு இறுதி முகத்தோட போயிருக்காரு. எப்பவுமே ஒரு முடிவு ஏற்பட்டால் முடிவு தான் சொல்லுவாங்களே தவிர இடையிலே ஒவ்வொன்றும் பேசுறதெல்லாம் சொல்லிட்டு முடியாது. நானே கூட இதெல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் வற்புறுத்துறதுனால சந்திக்கிறதுனால இல்லைன்னா உங்களை ஏமாற்றிட்டு அந்த பக்கம் நான் உங்கள் கண்ணில் படாத போகணுன்னு தான் நினச்சி துரத்துறீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். இல்லை நானே சொல்லக்கூடாது. இல்லை அதாவது நான் சார்ந்து இருக்கிற கட்சி, எங்கள் கட்சி பிரச்சனைக்கு பொது வழியில் பேசலாமா? பேசவே கூடாது. உங்கள் வற்புறுத்தலுக்காக, உங்கள் நெருக்கடிக்காக தான் நானும் பேசுகிறேன். இது நான் ரொம்ப அடக்கி தான் பேசுகிறேன். 2 தரப்புல சமாதானம் ஏற்பட்டுருக்கா சார்? ஏற்படும். அதனுடைய தொடக்கம் ஆயிடுச்சு. விரைவில் உங்களுக்கு நல்ல செய்தியை, நல்ல தீர்வு. நன்றி. கேட்டுட்டே இருக்கிறோம். 2 நாளைக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க பாமக நிறுவனர் ராமதாஸ் வந்து சற்று இறங்கி வந்துட்டாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா அவர் இறங்கி வந்த மாதிரி தெரியல. அன்புமணி ராமதாஸ் இங்க வந்திருக்காரு. அவருடைய நிலைப்பாட்டுல இருந்து என்ன முன்னேற்றம் தெரியுது? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்?
முன்னேற்றத்தினுடைய அறிகுறியாக தான் இருவரும் சந்தித்து பேசியாச்சு.